ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைனி கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒரு காருக்கு தேவையான மிக முக்கியமான ஐட்டம். அதை எப்படி நம்ம எலி பெருச்சாலிகிட்டேருந்து பாதுகாக்கிறது. நம்ம எக்ஸ்பென்சிவான காரு ஆசைப்பட்டும் வாங்கிடுவோம். அந்த காரை மெயின்டைன் பண்ணுறது அதை விட பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுக்கு இப்போ என்னென்னா, கோ கார்லெக்ஸ்னு ஒரு கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு ஷெல்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இது டெமோன்னா, இப்போது அந்த ஸ்டீல் ரிம்மில் வந்து என்ன பண்ணுறாங்க, இது ஸ்டீல் ரோப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை டைட் ஃபிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டையர் காரை வந்து ரேப் பண்ணிடுவாங்க அண்டர் பாடியில். அண்டர் பாடி இந்த சென்ஸ் வந்து இப்போது கிரவுண்ட்லேருந்து இந்த வீல் ஆர்ச் வரைக்கும் டைட் ஃபிட்டாக முன்னாடி வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, ஒரு 2-3 மீட்டர்ஸ்க்கு வெல்க்ரோ. ஸோ தட் நம்ம எவ்வளோ டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் மெஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டீல் மெஸ் ஆக்சுவலாக. அது கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போது எலி வந்து என்ட்ரி ஆக முடியாது அது வழியாக. சின்ன சின்ன கேப் இருந்தால் கூட நம்ம அந்த எலி போகிறப்போ வந்து அது குத்தும். அதனால் அது உள்ளே என்ட்ரி ஆகாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி அதில் நம்ம வேணுன்னா அந்த லாக் போட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக லாக் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் வெளியூர் போனால் கூட நம்ம வெளியே பார்க் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போனால் பாதுகாப்பாக இருக்கும். யாரும் உள்ளே வந்து என்ட்ரி இதை வந்து திருடிட்டு போக முடியாது. அதுக்கு தான் அந்த லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டைட்டாக ரேப் பண்ணிகிட்ருக்காங்க கார், என்டையர் கார் ரேப் பண்ணிட்டு லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் கேட்பீங்க, வேறு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கே எலிகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு. நாங்கள் எல்லா ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பேரியர் க்ரியேட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்ட்டு முடிவு பண்ணி கடைசியில் லேண்ட் ஆகிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் நாப்தலின் பால்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் இது ரோடன் ஸ்ப்ரேஸ், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி ஆகுது, சம்டைம்ஸ் வயரை கடிக்குது. அது பக்காவாக எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வித் பிளிங்கர் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பேரியர் கிரியேட் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு அது பெட்டராக தெரிஞ்சது. இப்போ வாங்கி நாங்கள் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் குட். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்பான்சரோ இல்லை எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் என்டையர்லி இந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கேட்டோம், இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கே, இது வழியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கீழே அந்த ஸ்டீல் மெஸ்ஸில் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது, அது வழியாக கார் என்ட்ரி ஆகாதுன்றாங்க, ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் யோசித்து பார்க்குறப்ப அது மாதிரி நல்லா தான் இருக்குது, உள்ளே போக முடியல இது வரைக்கும். ஸோ ஃபார் குட். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கப்பையும் ஒரு 4 ஃபிகர் கஸ்டமரும் வந்தார். அவரும் டெமோ பார்த்துட்டு ஹீ இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் அவரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா நம்ம காரை ப்ரொடெக்ட் பண்ணணுமே, அதுதான் பெரிய விஷயம். நம்ம பிஸி ஸ்கெடியூலில் சம்டைம்ஸ் கார் எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் பேரியர் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணிட்டா கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும், நம்ம சேஃபாக இருக்கும். ஸோ ஃபார் குட்டாக இருக்குது எங்களுக்கு. எந்த விதமான என்ட்ரியும் இல்லை. 1 வீக்காக நல்லா இருக்குது. நல்ல டைட் ஃபிட்டாக போட்டிருக்காங்க. அது கேட்டோம். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கேன் மேடம், கீழே வந்து இப்போது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பெரிய எலியோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த வீல் டு வீல், டயர் டு டயர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கொயர் ராட் யூஸ் பண்ணி ஒரு லாக் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இப்போ டெமோ காமிக்கிறாங்க பாருங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெமோ செட்டப் வச்சுருக்காங்க, ஒரு கார் மாதிரி. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீல் டு வீல், அதாவது இந்த 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்கொயர் ராட் யூஸ் பண்ணுறாங்க. அது டைட் ஃபிட்டாக லாக் பண்ணிடுறாங்க அந்த ஸ்கொயர் ராடை வச்சு. அந்த கீழே இருக்க சிந்தட்டிக் மெஸ் வந்து நம்ம சப்போஸ் எலியோ ஏதோ ஒன்று ஹிட் பண்ணி பார்த்தாலும் அது அந்த ஸ்கொயர் ராடை தாண்டி உள்ளே போகாது. ஸோ அது ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியர் மாதிரி இருக்குது, ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபார் நாங்கள் டெமோ பார்த்தப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் குட், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லாங் டைம் ரிவ்யூ யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது 2 சைஸஸில் இருக்குது அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு லார்ஜ் எஸ்யூவி, அதுக்கப்புறம் நார்மல் எஸ்யூவி, ஹேட்ச்பேக், இதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க இந்த மெஸ்ஸு பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது
பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் மெஸ் ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் லைட்டான மெட்டீரியலாக இருக்குது. நாங்கள் என்ன கேட்டோம், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெஸ்ஸு போட்டு கொடுங்க. ஸோ தட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிஃப்னஸை கொடுக்கும். 2வது கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் அதிகமாக இருக்கும் இது. அது இந்த முன்னாடி இருக்க ஸ்டீல் மெஸ்ஸு. இப்போ அடுத்த வர ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஸ்டீல் மெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எலி வந்து சீக்கிரமாக உள்ளே போகாது. இதுதான் நாங்கள் வாங்கின கம்பெனியோட அட்ரஸ் ஆக்சுவலாக. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.